இன்னைக்கு நானும் என்னோட பொண்ணு ஐரா குட்டியும் எங்க போறோம்னு பாக்குறீங்களா? ஐரா குட்டியோட பர்த்டேக்கு என்னோட ஒய்ஃப் ஒரு கோவில்ல நேர்ச்சை வச்சிருந்தாங்க. அங்க போறதுக்கு தான் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். அங்க எங்க ஒரு பாறசாலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மார்னிங் 11:15க்குள்ள ட்ரெயின் புக் பண்ணி நாங்க ஃபேமிலியா ட்ரெயின்ல ஏறிட்டோம். உள்ளாடி போய் எல்லாருமே அவங்கவங்க சீட்ல உட்காந்து ட்ரெயின் டிராவல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐரா குட்டி வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணா. அப்புறமா ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுமே எல்லாருக்குமே பசிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரயில்வே ஃபுட் நாங்க அவ்வளவா விரும்ப மாட்டோம். அதனால தான் வரும்போதே வீட்ல இருந்து கொண்டு வந்து எல்லாருமே இருந்து சாப்பிட்டோம். அப்புறமா தேவட்டியும் ஐரா குட்டியும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத பார்த்ததுமே எங்க எல்லாருக்குமே தூக்கம் வந்துச்சு. நாங்களும் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்த போட்டுட்டோம். அப்புறமா தூக்கம் எழும்புனதுமே ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளியில பார்த்தா ஈவினிங் ஆயிருச்சு. அப்படியே ட்ரெயினோட வெளியில நின்னுட்டு அந்த அழகையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நின்னேன். ஃபைனலா நாங்க இறங்க வேண்டிய கேரளா திரிசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஈவினிங் 7:15க்கு ரீச் ஆயிட்டோம். ட்ரெயின்ல இருந்து இறங்கி எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனோட அவுட் சைட்ல நடந்து போயிட்டோம். அங்கிருந்து ஒரு ஆட்டோவும் பிடிச்சு 27 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்க எல்லாருமே வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு பக்கத்துல சரவண பவன் இருந்துச்சு. அங்கிருந்து எல்லாருமே வெஜ் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு கேரளால ரொம்பவே ஃபேமஸா இருக்க இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் பக்கத்திலேயே நாங்க 2 பெரிய ரூம் புக் பண்ணிருந்தோம். ஏன்னா என்னோட ஒய்ஃப் ஃபேமிலியும் கேரளால இருந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கவும் போட்டுட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் ஐரா குட்டிக்கு நவம்பர் 1 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டோம். அவ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. கைஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கோவிலோட நேம் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு. அதை பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோ போட்டாலும் உங்களோட மொபைல்ல வரும்.